வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் ஐயகிரியும் சவும் பமும் பதர்களே நமக. மாயாஜல் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நான் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி போசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்ரு தொல்லை நிவர்த்தி செய்யும் வராகி மந்திரம். சரிங்களா? மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். எதிரிகள் தொல்லை நிம்மதி இல்லாமல் உங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை, ஒரே போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அதுமாரி எதிரிகள் சில பேர் மறைமுகமாக ஏதாவது சில துர்மாந்திரிகள் மூலயமா ஏவல் பிலிசினியம் செஞ்சு தொந்தரவு செய்கிறது, குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் பண்ணி விடுறது, மன உளைச்சலோடையே இருக்க வைக்கிறது, குடும்பத்தில் சண்டை குழப்பம், நிம்மதி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சத்ரு தொல்லை. அதை பார்த்திங்கன்னா அதுலேருந்து விடுதலை அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு வராகி மந்திரம் உதவும். சரி, இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓம் ஹ்ரீம் வராகி தேவியை, ஓம் ஹ்ரீம் வராகி தேவியை வடே திருச்சந்தியம் ரக்ஷார்த்தம் கோரச்சத்ரு நிவர்த்திகம். மந்திரம் சொல்கிறேன்ட்டு சமஸ்கிருத மந்திரமாக சொல்கிறேன் அப்படின்றீங்களா? டஃபாக இருக்கா? வேறு வழி இல்லை, பார்த்து படிங்க பொறுமையாக. ஓம் ஹ்ரீம் வராகி தேவியை படே திருச்சந்தியம் ரக்ஷார்த்தம் கோர சத்துரு நிவர்த்திகம். நிவர்த்திகம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதை சமஸ்கிருத வார்த்தை நிவர்த்திகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிவர்த்திகம் அப்படின்னு. ஓகேங்களா? இதோடைய பொருள் என்னன்னா, ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்ச வரைக்கும், கோரமான சத்துருக்கள் அவனுடைய தரும் தொல்லைகள் அதிலிருந்து ரட்சித்து காக்கும் தெய்வமே வராகியே உன்னை சரணடைகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும் அர்த்தம். சரிங்களா? இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு நாள் 108 உரு சொல்லுங்கள். விளக்கு பத்தி ஒரு துவைத்த துணியில் அமைஞ்சு துவைச்ச போர்வை அதை போட்டு உட்காந்து தான் சொல்லணும் ஒவ்வொரு நாளும். அந்த போர்வை தனியாக எடுத்து வச்சுட்டு சொல்லுங்கள். 11 நாள் சொல்லிட்டு வாங்க. அப்புறம் டெய்லி 108 உரு சொல்லுங்கள். அடுத்தடுத்த நாட்களில் 108 சொன்னாலும் சிறப்பு தான். ரொம்ப கடுமையான பாதிப்பு இருந்தால், இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் என்னால் முடியல சார் அப்படின்னா ஒரு 48 ஊர் சொல்லிட்டு வாங்க. அந்த மந்திரம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா 11 நாள் தானே. வெத்தலை பாக்கு, பழம், படையலா, அப்புறம் ஃபஸ்ட் நாள் மட்டும் பொங்கல் எல்லாமே வச்சு படைங்க. வடை எல்லாமே வச்சு படைங்க. படைச்சிட்டு அடுத்தடுத்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக படையல் வைக்காமல் இருக்கக்கூடாது. 2 வாழைப்பழம் கண்டிப்பாக வச்சிடணும். வெத்தலை பாக்கு வைங்க, வச்சுட்டு பால் வைங்க, தண்ணி கொஞ்சம் வச்சுருங்க, வச்சுட்டு விளக்கு பத்தியெல்லாம் கொளுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதனால் இப்போ கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா, எதிரினால் உண்டாகக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்களும், வராகி தெய்வம் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நிற்கும். ரொம்பவும் தொந்தரவு செஞ்சால், அம்மா நீங்கள் இதுமாரி மனசு வருத்தப்பட்டு வேண்டுனா போதும், இவங்களால தொல்லையாக இருக்குன்னு அதுவே தண்டனை கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் அதனுடைய சிறந்த பலன்கள். சத்துருக்கள் தொல்லையிலேருந்து நம்மை காப்பாற்றி அருளும் நிச்சயமாக. சரிங்களா? இதான் நீங்கள் 11 நாள் பூஜை செஞ்சுட்டு வராகி படம் வச்சு பூஜை செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு விளக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள். விளக்கு குத்து விளக்கோ இல்லை ஒரு காமாட்சி அம்மன் விளக்கோ வச்சு பூஜை பண்ணுங்கள். பூ கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் போட்டாகணும் அந்த பூஜைக்கு. அப்படி இல்லைன்னா அந்த பலனே கிடைக்காது. பூ மல்லிகைப்பூ 20 ரூபாய்க்கு இந்த முல்லை ரொம்ப எதுனா ஒரு பூ வச்சாகணும். சின்னதாக ஒரு துண்டாவது வச்சு தான் நீங்கள் இந்த பூஜை செய்யணும். இன்னும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பலனை கிடைக்கும். என்னுடைய குலதெய்வம் அம்மா வகையில், எங்கள் அம்மா வகையில், என்னுடைய தாத்தா வகையில் திருவாரூரில் சப்தகன்னி கோயில், அதுதான் எங்கள் குலதெய்வமாக இருந்திருக்கு. அது பிற்காலத்தில் அது அப்படியே நாங்கள் அதை விட்டுட்டோம். எங்கள் அப்பாவோட அம்மா வகையில் இருந்தாலும் எனக்கு திடீர்னு வராகி தேவியோட அருள் ஈஸியாக தான் எனக்கு சித்தியாகும். ஸ்தம்பனத்தில் நான் ஒரு சாதிச்சிட்டேன். ஸ்தம்பன மந்திரத்தில் நான் ஒரு பெரிய ஆள், நான் கெட்டிக்காரன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குது. அதுமாரி வராகியை நீங்கள் வணங்கி உங்களுக்கு வராகி அருள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும்.
டிஸ்கிரிப்ஷனில் மந்திரம் கொடுக்குறேன், அதை பார்த்துங்க. சரிங்களா? ஓகே, பை.